மக்களவையில் டி.ஆர். பாலு எம்பி ஒன்றிய அரசுக்கு எழுப்பிய கேள்வியில், பல்வேறு மாநிலங்கள் இடையே பாயும் தென்பெண்ணை போன்ற ஆறுகள் மேல் பகுதியில் உள்ள மாநிலங்களில் இயங்கும் ஆலைகள் வெளியேற்றிடும் கழிவு நீரால் மிக கடுமையான அளவில் மாசுபடும் பிரச்சினை குறித்து அரசு அறிந்து வைத்துள்ளதா என்று வினவியிருந்தார். அப்படியானால் இதற்கு காரணமான தொழிலக நிறுவனங்கள் மேல் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இன்ன பிற சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்களும் சென்ற 2 ஆண்டுகளிலும் நடப்பு ஆண்டிலும் எடுத்த தடுப்பு நடவடிக்கைகள், அளிக்கப்பட்ட தண்டனைகளின் விவரங்கள் என்ன என்றும் டி.ஆர். பாலு வினா எழுப்பியிருந்தார். இதற்கு சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் காலநிலை மாறுதல் துறைக்கான இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார். அதில் நகரப் பகுதிகள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவு நீரால்தான் ஆறுகள் மாசடைகின்றன. எனவே ஆறுகள், நதிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் மாசு நிலை குறித்து மத்திய, மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் இணைந்து கண்காணித்து வருகின்றன. இதற்கான தேசிய செயல் திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளின் நீரின் தரத்தை தீர்மானிக்க பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆறுகளில் வெட்ட வெளியில் குளிப்பதற்கு உகந்த நீரின் தரம் என்பது 1 லிட்டரில் 3 கிராம் அளவுக்கு மிகாமல் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் இருக்க வேண்டும். ஆனால் தென்பெண்ணை ஆற்றில் பெங்களூரு சொக்கரசன் பள்ளி அணை பகுதியில் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் அலகின் அளவு 72 என்ற நிலையில் மிக அதிகமாக உள்ளது. எனவே பெங்களூருவில் உள்ள மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தென்பிராந்திய மையம், கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் உள்ள சொக்கரசன் பள்ளி தென்பெண்ணை அணை பகுதியை தேசிய நீர்த்தரம் கண்காணிப்பு திட்டத்தின் வாயிலாக கண்காணித்து வருகிறது என்று பதில் உரைத்துள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டுக்கான ஆய்வு தரவுகளின்படி தென்பெண்ணை நதியில் உள்ள சொக்கரசன் பள்ளி அணை மாநில எல்லைப் பகுதியில் நதி நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள தர கட்டுப்பாட்டின் குறைந்தபட்ச அளவான லிட்டருக்கு 0.3 மில்லி கிராமை விட குறைவாக உள்ளது. இதைப் போலவே ஏனைய மாசுகளான அமிலத்தன்மை, கோலிஃபார்ம் எனப்படும் மனித கழிவுகள் போன்றவையும் மிக கடுமையாக உள்ளதாக அமைச்சர் தமது பதில் உரையில் தெரிவித்துள்ளார். எனவே தென்பெண்ணை நதி மாசு பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பெங்களூர் மாநகர் மற்றும் அருகாமையில் இயங்கும் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவு நீரால் தென்பெண்ணை ஆறு மாசுபடாமல் இருப்பதை கண்காணித்து உறுதி செய்யுமாறு கர்நாடக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு கேள்விக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் இணை அமைச்சர் பதில் உரைத்துள்ளார்.